இந்த 2026ல எந்த ராசிக்காரங்களை களமெட்டில் போட்டு பொலன்னு புழக்க போறாங்க? நம்ம வீட்டில் தானப்பா தொழில் கற்றுக்கிட்டான், திடீர்னு பார்த்தா என்னடா எனக்கே எதிர்க்க கடை போட்டிருக்க, சாமத்தியமா தொழில கத்துக்கிட்டு சைன் பண்ணிருக்கேன்யா. ஒரே கூட்டு கும்புதுடா சாமி அந்த அடியில கதி கழிட்டு நான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நிலைமை வரப்போகுது. ஒரு அண்ணாமலை படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஜினியை கேவலப்படுத்தி இறக்குவாங்க. அப்ப இறக்கும்போது திடீர் முயற்சி திடீர் வெற்றி இன்னொரு பாட்டு கூட இருக்கு, வெற்றி நிச்சயம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு வெற்றியை நோக்கி போகக்கூடிய ஒரு ராசின்னு பாத்தீங்கன்னா வேலையில யாரெல்லாம் மேனேஜர் கிட்ட சண்டை போடுவாங்க? ரொம்ப வசீகர பேச்சு அதிகமாக இருக்கும், இதனாலேயே அதிகப்படியாக சண்டை வரும். என்ன கேட்டிங்கன்னா, நாகராஜன் சோழன் மாதிரி யாருக்கு ஓட் பேங்க் இருக்க போகுது? 10ஆம் இடம் பற்றி நான் சொந்த வீட்டையே பார்ப்பேன். அதனால மேஷ ராசிக்காரர்கள் எலெக்ஷனில் நிற்கிறீங்க அப்படின்னா நல்ல வரவேற்பு மக்கள் மத்தியில் கண்டிப்பாக இருக்குங்க. பிரச்சனைகளை சமாளிக்கவும் தெரியும், ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தவும் இந்த விருச்சிக ராசிக்கு மட்டும் தாங்க தெரியும். ஒரு ஐடி கம்பெனி மூலியமா ஒரு ஃபாரினுக்கு போகக்கூடிய ஒரு யோகம் இவங்களுக்கு இருக்கு. அங்க போயிட்டு வந்தோடனே அந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க இவங்க தான் ஹீரோவா ஹீரோயினா இருப்பாங்க. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த சினிமா ஜோதிடம் எபிசோட் 2ல பங்கேற்க வந்திருக்கும் சிறப்பு ஜோதிடர்களை முதல்ல வரவேற்றலாம். காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள், பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள், திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள், ஆன்மீக ஜோதிடர் டாக்டர் பூர்ணா அவர்கள். ஈஸ்வரி மேடம், இந்த 2026ல களமெட்டில் எந்த ராசிக்காரங்களை போட்டு பொலன்னு புழக்க போறாங்க? அதாவது சொந்த செலவு சூனியம் வச்சுக்கிறதுன்னு ஒரு சில பேருக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அது வேற யாரும் இல்லைங்க, நம்மளால தான். துலாம் எப்படின்னாங்க, எல்லா விஷயமும் கற்றுக்குறோம், ஆனால் எல்லாத்துக்கும் நான் எனக்கு தெரியுன்ற மாதிரி பண்ணிட்டு, அதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னொருத்தவங்க சொல்லித்தரேன்ற மாதிரி யாருக்காவது கற்றுக் கொடுப்பாங்க. லாஸ்ட் அந்த யாருக்கு கற்றுக் கொடுத்தாங்க அந்த ஸ்டூடெண்ட்டே வந்து இவங்களுக்கு எதிர்க்க கடை போடுவாங்க. நம்ம வீட்டில் தானப்பா தொழில் கற்றுக்கிட்டான், திடீர்னு பார்த்தா என்னடா எனக்கே எதிர்க்க கடை போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி நிலை. இதில் என்னன்னா திருப்பி ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அமைப்பெல்லாம் வரும். ஸோ யாருக்கும் நீங்கள் எந்த உதவியும் செய்கிறதா இருந்தால் தயவு செஞ்சு தொழில் ரீதியான விஷயத்த உங்கள் ரகசியங்களாம் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கே பாதகமாக வரும். கவனம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி. நான் சிங்கம்பா, நான் காட்டில் தனியாக தான் இருப்பேன், எங்களை மாதிரி கெத்தாக இருக்க முடியுமா? நம்ம வடிவேசா சொல்கிற மாதிரி இங்கே பாரு நான் வரேன் அலப்புறை கூட்டிட்டு 400 ரவுடி தான் கெத்து காட்டிட்டு தெரியுற ஆள் தான். என்னன்னா எல்லாமே தெரியுங்க, எல்லாத்தையும் தெரிஞ்ச மனுஷன் தனக்குள்ளே வச்சுக்கணும்ல. இங்கே பாரு நான் தான் எப்படி இருக்கேன், என்னை பார்த்து எல்லாம் ஃபாலோ அப் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ண வைப்பாங்க. கடைசி நிமிஷத்தில் நான் இவர் ஃபாலோ பண்ணவங்கெல்லாம் மேலே வந்துருவாங்க, இவர் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு கீழே போயிட்டு எனக்கு இது தேவையா, எனக்கு ஏண்டா இப்படி ஒரு நிலைமை அப்படின்ற அளவுக்கு கூனி குறுகி போய் நிற்கக்கூடிய நிலைமையெல்லாம் வரும். ஸோ உங்களுடைய ஒரு நல்ல நிலைன்றது இருக்குது, அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். சிங்கம் என்று கூறப்பட்டதுன்னு ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி சிங்கமாக அப்படியே தனித்துவமாக வந்தாலே இன்றைக்கி போட்டு எல்லாம் ஊரே கூட்டு கும்புதுடா சாமி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நிலைமை வரப்போது. ரொம்ப கவனமாக இருங்க சொந்தக்காரங்க மத்தியில். அதாவது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மகரம். என்னைய மாதிரி நல்ல வேணா பார்த்துருக்கோமா, நானே தாண்டா எனக்கு தாண்டா வினையேவும், என் வாய் தாண்டா வினையேவும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வேணும்னு நினச்சேன். லாஸ்ட்டில் என்னைய மட்டும் வச்சு பொழந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் நல்லது செஞ்சேன். ஏன்னா இவனுக்கு எங்கள் மாமனுக்கு என்ன பிடிக்கும், மச்சானுக்கு என்ன பிடிக்கும், பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும், மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும் பார்த்து செஞ்சேன். லாஸ்ட்டில் என்னை பற்றி என்னன்னு கேட்க கூட நாதி இல்லைன்ற மாதிரி புலம்பக்கூடிய நபர்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா வச்சு கும்முவாங்கன்னு வாங்கல, அந்த மாதிரி கும்மலில் ஒருத்தர் மட்டும் தனியாக அடித்து பயங்கரமாக வீங்கி போச்சு, அது யாரா அவன் அப்படின்னு தேடுற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் வரப்போகுது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சுயநலம் இல்லாமல் பொதுநலம், அதுவும் பார்த்தீங்கன்னா தன்னோட குடும்பத்துக்காகவே டெடிக்கேட்டடாக இருந்துட்டு குடும்பத்தினாலேயே வாங்கின அடியெல்லாம் போதும்டா சாமி அப்படின்ற அளவுக்கு ஒரு நிலைமை வரும். கவனமாக இருங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, சும்மா தானடா இருந்தேன், நான் பாட்டுக்கு தான் என் வேலை உண்டு வெட்டின்னு இருந்தேன், இது எதுக்குடா தேவையில்லாமல் என்னை கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி. ஒரு விசேஷ வீட்டுக்கு போகிறோன்னா நீங்கள் மட்டும் போய்ட்டு என்னைய வேற கூப்பிட்டு போகிறீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாதவன்றது தெரியாமே வண்டியில் ஏறிட்டேனே, அதுக்கப்புறமா தெரியுது இவன் கண்ணு தெரியாதவன். உனக்கு நல்லா தெரியுதா, இல்லை சும்மா ஒரு யூகத்தில் போறியா? இல்லை எனக்கு நல்லா தெரியுது, முன்னாடி 2 லாரி வருது பாரு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய டைலாக்லாம் இருக்கிற. சொந்த செலவை சூனியம் வச்சுக்க, நானா இருந்தேன், நான் பாட்டுக்கு இருந்தேன், என்னை கூட்டு வந்து வண்டியில் ஏற்றிட்டு என்னை கொலை பண்ண பார்க்குறேடான்ற அளவுக்கு நிலமை வரப்போகுது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் உங்களோட சுய புத்தியில் யோசிச்சு எந்த முடிவு எடுத்தாலும் பரவாயில்ல, யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு கேட்டு நீங்கள் முடிவெடுத்தீங்க அப்படின்னா உங்களை களத்தில் இழுத்து விட்டு வேடிக்கை பார்த்துருவாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. ஜெயம் ஜெயஸ்ரீ மேடம், இந்த 2026ல் வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி செலிபிரிட்டி ஆக போகும் ராசிகள் யார் யார்? இப்படி இடக்கு மடக்கா கேள்வியெல்லாம் கேட்குறீங்கம்மா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு ஒரு செலிப்ரிட்டி ஆகக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கடகம். அப்படியே இருக்கிற இடம் தெரியாமல் இருந்திருப்பாங்க, அவங்க என்ன முயற்சி பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது. திடீர்னு ஒரு போட்டி வரும். பார்த்திங்கன்னா ஒருத்தரை இறக்குறது, ஒருத்தரை கேவலப்படுத்துறது. அதில் வந்து ஒரு அண்ணாமலை படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினியை கேவலப்படுத்தி இறக்குவாங்க. அப்போ இறக்கும்போது திடீர் முயற்சி திடீர் வெற்றி, அப்போ அந்த வெற்றி நிச்சயம் அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்குது, வெற்றி நிச்சயம் அப்படின்னு.
அந்த மாதிரி ஒரு வெற்றியை நோக்கி போகக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா கடகம். ஏன்னா தனஸ்தானத்தில் இப்போ குரு இருக்கார், திரும்ப அவருடைய ராசிக்குள்ளேயே குரு வந்து உச்சமாக போகிறாரு. கண்டிப்பாக இவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது. குருவுக்கு 2ல் ராசி இருக்கிறதும் ராசிக்கு 12ல் குரு இருக்கிறதும் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு தான். அடுத்தது ரிஷபம். திடீர் என்னென்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் சும்மா இருக்க மாட்டாமல் ஒரு ரீல்ஸ் போட்டுட்டு அதை வந்து ஒரு டெவலப் பண்ணி பக்கத்து வீட்லேயே தான் இருந்திருப்பாங்க, அவள் என்ன பண்ணுறான்னு கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. பார்த்தா திடீர் பிக் பாஸில் இருப்பாங்க. என்னன்னு கேட்டால் அவங்க போட்ட ரீல்ஸ் வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப ஒரு பிரபலமாக இருக்கும். திடீர் வளர்ச்சி, பிக் பாஸ் போவாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா செலிப்ரிட்டி ஆகிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு திடீர் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது இந்த ரிஷபக்காரர்கள். அடுத்ததான் 2026ஆம் ஆண்டில் மிதுனம். மிதுனம் பார்த்திங்கன்னா பேசிக்காக இருந்துட்டு இருப்பாங்க. பேசிக்காக என்ன அப்படின்னா அப்படியே நார்மல் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதில் வந்து ஒரு சில பிரமுகர்களால், ஒரு சில பெரிய ஒரு அரசியல்வாதி இல்லை ஒரு சினிமா துறையில் இருக்கிறவங்க மூலியமாக இவங்க திடீர் பிரபலமாவாங்க. அப்போ அதிர்ஷ்டம் இவங்களை தேடி வரும் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த மிதுன ராசியில் இருக்கிறவங்க கொஞ்சம் அவங்க நல்லா முயற்சி பண்ணி வந்தாங்கன்னா இந்த 26ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டு பெரிய லெவலில் ஒரு ப்ரொமோஷன் அளவுக்கு மேனேஜர் லெவலுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு ஐடி கம்பெனி மூலியமாக ஒரு ஃபாரினுக்கு போகக்கூடிய ஒரு யோகம் இவங்களுக்கு இருக்குது. அங்கே போயிட்டு வந்தோடனே அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்க இவங்க தான் ஹீரோயினாக இருப்பாங்க. துலாம் ராசி 2026ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கும் நாள் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் கலை இருந்துச்சுடா, சிங்கிளாக தான் வரும் சிங்கம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டைலாக்ஸ்லாம் இருக்குது. அந்த டைலாக்குக்கு உகந்தவங்களாக பெண்கள் ரொம்ப முன்னேறி வருவாங்க. அதில் ஆண்களை விட பெண்கள் 100% திடீர் வளர்ச்சி. அதில் பார்த்திங்கன்னா அவங்க எந்த துறையில் இருக்காங்களோ அவங்க எந்த துறையில் இருந்தாலும் அதில் முதன்மைங்கிற ஒரு இடத்தை இந்த 2026ஆம் ஆண்டு அடியெடுத்து வச்சதுலேருந்து அவங்களுடைய வளர்ச்சி அபரீதமான ஒரு வளர்ச்சியாக இருக்கும். சொல்லி கொடுக்கக்கூடிய திறமையை வளர்த்திக்குவாங்க, தானும் வளர்ந்து மற்றவர்களையும் வளர்த்தி விடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசியாக இருக்கும். மிகவும் அற்புதம். இந்த ராசி வந்து ஜாக்பாட்டுடைய ராசி. அடுத்தது தனுசு. தனுசு 9ஆம் இடம், அது சொல்லவே வேண்டாம். இப்போ நேரடி குருவுடைய பார்வை இருக்குது. அப்போது விடாமுயற்சி கூட எல்லாம் 4 பேர் ஒன்றா போயிட்டுருப்பாங்க. அதில் வந்து கண்ணை மூடிட்டு 1 2 3 ABCD இப்படி ஒரு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தேர்ந்தெடுத்தால் இந்த தனுசு வந்துடுவாங்க. அப்படி அதிர்ஷ்டவசமாக தேர்ந்தெடுத்து ஒரு சில விஷயத்துக்குள்ளே வருவாங்க. அது அரசியலில் வருவாங்க. அப்போது அந்த அரசியலில் எங்கே இருக்கா, நீ எப்படி அரசியலுக்குள்ளே போன, நீ எங்கூட தானடா சுற்றிட்டு இருந்த அப்படின்னுலாம் நிறைய கேள்விகள் இருக்கும். அப்படிப்பட்ட அமைப்பில் திடீர் அரசியல், அடுத்தது சினிமா எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க, நான் ப்ரொடியூசர் ஆகிட்டேன்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நாடகத்துக்குள்ளே கூட இருப்பாங்க. ஏன்னா எங்கூட இருந்தாண்டா திடீர்னு அவன் நாடகத்தில் வந்திருக்கான். இப்படி திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது தனுசு ராசிகள். மீனாட்சி மேடம், இந்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா? ஸோ இந்த 2026ல் நாகராஜ சோழன் மாதிரி யாருக்கெல்லாம் ஓட் பேங்க் நிறைய இருக்க போகுது? அருமையான கேள்விமா, ஆனால் சிக்கலான கேள்வியும் கூட. 2026 அரசியல் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே மேஷம் முதலிடங்க. ஏன்னா செவ்வாய் பகவான், அதில் சூரிய பகவானுடைய உச்ச வீடும் கூட. இன்னொன்று மக்கள் தொடர்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அரசியலுக்கு. சனி பகவான் சம்பந்தம் இல்லாமல் எதுவுமே கிடைக்காதுங்க. சனி பகவான் நீச்சமாக இருக்கார் அந்த வீட்டில். ஆனால் 3 7 11 சொல்லக்கூடிய பார்வையோட பலன் வந்து பார்த்தீங்கன்னா நட்பு வீட்டை பார்ப்பார். சனி பகவான் நீச்சமாக இருந்தால் தான் நட்பு வீட்டுக்கு பலன் கொடுக்கும். அப்போ 3ஆம் இடமான மிதுனம், 7ஆம் இடமான துலாம், பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டையே பார்ப்பார். அதனால் மேஷ ராசிக்காரர்கள் எலெக்ஷனில் நிற்கிறீங்க அப்படின்னா நல்ல வரவேற்பு மக்கள் மத்தியில் கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இது வந்து அம்சமே வந்து குருவுடையது. அது மட்டும் இல்லாமல் குரு 8ல் வந்து உச்சமாக வரப்போகிறாரு மிடில் 2026ல். ராகு 3ஆம் இடத்துல இருக்காருங்க. ராகு வந்து பிரம்மாண்டம் தான். உங்களுக்குன்னு கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து சலுகைகள் கொடுப்பாங்க, சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. தனுசு ராசியில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் சனி பகவான் இருக்கார். மக்கள் தொடர்பு சனி பகவான் சொன்னேன். அதே மாதிரி சூரிய பகவான் எடுத்தீங்கனாலுமே அரசாங்கம் தான். ஸோ அரசாங்கம் சூரிய பகவான், அதிகாரம் செவ்வாய் பகவான், குரு பகவான் தான் பதவி, சனி பகவான் தான் கர்மா. தனுசுக்கும் யாராவது நீங்கள் வந்து இருக்கீங்க அரசியலில் இறங்கணும்னா இந்த காலகட்டம் தாராளமாக இறங்குங்க, வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சிம்மம், இவர் இல்லாமல் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா சூரிய பகவான் இல்லைங்களா. 8ஆம் இடத்து நினைக்காதீங்க அஷ்டம சனி அப்படின்னு. அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது தான் உங்களுக்கு நிறைய பெயர் புகழே கிடைக்கும். ஏன்னா சூரியன் சனியோட சேர்க்கையாகட்டும், பார்வையாகட்டும், செவ்வாய் பகவான் சனி பகவான் யுத்த கிரகமாக இருந்தாலும் இவங்க சந்திக்கும் பொழுதோ
இல்லை பார்வை பலன் இருக்கும் போதோ உங்கள் ஜாதத்தில் சேர்க்கை இருந்தாலும் சரிங்க, மக்களுடைய சம்பந்தமும் பெயர் புகழ் நீங்கள் இருக்கக்கூடிய துறையில் கட்டாயம் வாங்குவீங்க. அப்போ சிம்மராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாதுன்னா வாக்குறுதிகள் மட்டும்தான் கவனமாக கொடுக்கணும். ஏன்னா அஷ்டம சனிங்கும் போது மற்றவங்க சொல் பேச்செல்லாம் கேட்காதீங்க. உங்களுடைய மனசாட்சிக்கு நீங்கள் உங்கள் தொகுதிக்கு என்ன செய்வீங்களோ அந்த விஷயத்தை மட்டும் முன்னிறுத்தி நீங்கள் நின்னீங்க அப்படின்னா மக்களுடைய ஓட்டு உங்களுக்கு தாங்க. அடுத்து விருச்சகம். இவங்களுக்கு எப்போவுமே அசாத்தியமான தைரியம் இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 8 இல்லைங்களா, பிரச்சனைகளை சமாளிக்கவும் தெரியும், ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தவும் இந்த விருச்சக ராசிக்கு மட்டும் தாங்க தெரியும். அப்போ அரசியல்னாவே என்னங்க, பிரச்சனை தானே, அந்த சமாளிக்கிற திறமை வேணும் இல்லையா. அப்போ விருச்சக ராசியில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஓட் பேங்க் வந்து உங்களுடைய அரசியல் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஓட்டு கண்டிப்பாக வரும். ஏன்னா 5ஆம் சனி பகவான் இருக்காரு, அதே மாதிரி 9ல் அது வந்து பாக்கிய வீடு தான் குரு பகவான். உங்கள் யோகாதிபதியான கிரகம் வந்து உங்கள் ராசியை பார்க்குறதும் 4ஆம் இடத்துல ராகு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா கூட்டணி சேரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு அரசு சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கடகம். இந்த கடக ராசி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு, நிறையா பேர் வந்து மக்கள் இருக்காங்க. இந்த கடகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் உச்ச வீடு, செவ்வாய் பகவான் நீச்ச வீடுன்னு நினைக்காதீங்க. ஆனால் அவர் 1-8க்கு அதிபதியான கிரகம் தான் அங்கே நீச்சம் அடைகிறாரு. இன்னொன்று மன தைரியம் வேணும் இல்லைங்களா. மனசு சந்திர பகவானாக இருந்தாலும் குரு பகவான் தாங்க மூளை. உங்கள் மூளைக்குள்ள அசாத்தியமான துணிச்சல் யாருக்குமே வராது. ஏன்னா சந்திர பகவான் நினைக்கிறோம் அவர் வளர்பிறை தேய்பிறை தான், ஆனால் எந்த இடத்துல அடிக்கணும் எந்த இடத்துல நிமிரணும்னு உங்களுக்கு மட்டும் தான் பிளானிங் தெரியும். அதனால் இந்த வருஷம் அரசியலில் நல்ல எதிர்பார்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். பூர்ணா மேடம், இந்த 2026ல் வேலையில் மேனேஜர் கிட்ட சண்டை போடும் ராசிகள்னா யார் யார்? 2025ல் அனைத்து ராசி என்பர்களுமே மேனேஜர் கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. இந்த வருஷம் ஸ்பெஷலாக நம்ம பார்க்கலாம். முதல்ல ரிஷபராசி என்பர்கள். இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மெயின் கேரக்டரே பார்த்தீங்கன்னா ரொம்ப வசீகர பேச்சு அதிகமாக இருக்கும். இதனாலேயே அதிகப்படியாக சண்டை வரும். என்ன கேட்டிங்கன்னா, நம்ம கவுண்டமணி செந்தில் காமெடி மாதிரி நான் உன்கிட்ட 1 ரூபா தானே கொடுத்தேன் 2 பழம் வாங்கிட்டு வர சொன்னேன்ல, இந்த டயலாகை திரும்ப திரும்ப பேசி அந்த மேனேஜரை வெறுப்பேற்றக்கூடியவர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள் தான். இது கடந்த காலம் வரைக்கும் உங்களுக்கு செல்லுபடியாச்சு. இந்த காலம் உங்களுக்கு ஃபயர் பண்ணிடுவாங்க, வெளியேற்றிடுவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். மேனேஜர் கிட்ட ரொம்ப சாந்தமாக பேசணும் ரிஷபராசி என்பர்கள். அடுத்து மிதுன ராசி என்பர்கள். இந்த மிதுன ராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவுண்டமணி வடிவேல் காமெடி தான். வடிவேல் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருப்பார் ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய், அடுத்து நம்ம சூர்யா எல்லாருமா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த மிதுன ராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் ரொம்ப டேலண்ட் அதிகமாக இருக்கா, யாராவது மேனேஜர் போய் கூப்பிட்டா வேறு யாரையோ கூப்பிடுவார், இவர் தான் போய் நிற்பார். மிதுனராசி என்பர்கள் தான் போய் நிற்பாங்க. டேய் நான் ஒன்றை கூப்பிடடாடா, அவங்கள தான்டா கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி மேனேஜர்கிட்ட ரொம்ப பெரிய அளவுக்கு அந்த இவருங்க முகத்தை காமிச்சு வெறுப்பேற்றக்கூடியவர்கள் இந்த மிதுனராசி என்பர்கள். இதனால மேனேஜர்கிட்ட அதிகப்படியாக இவர்களினுடைய டேலண்ட்டை மேனேஜர் ரொம்ப பெரிய அளவுக்கு விரும்ப மாட்டாங்க. இவங்க எப்போதுமே டேலண்ட்டை அவங்க மேனேஜருக்கு அதிகமாக இவங்க வெளிக்காட்டும் போது அந்த இடத்துல இவர்கள் மிகப்பெரிய ஒரு அடி வாங்கிறதுக்கு உண்டான ஒரு டைம் இருக்கு. அதனால மிதுன ராசி என்பர்கள் 2026ல் கவனமாக இருக்கணும். அடுத்து விருச்சிக ராசி என்பர்கள். இந்த விருச்சிக ராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் ஒரு மெயினான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் அந்த மாதிரியாக செயல்படக்கூடியவர்கள். ரொம்ப அதிகப்படியாக பொறுப்பு, அதிகப்படியான ஒரு கடின முயற்சி இதெல்லாமே இருக்கும். ஆனால் சண்டைன்னு வந்துட்டா அவ்வளோதான் குமாரே, உனக்கும் எனக்கும் இனிமேல் ஆகவே ஆகாது அப்படின்ற மாதிரியாக அந்த மேனேஜர்கிட்ட நேருக்கு நேராக எதிர்த்து சண்டை போட்டு உடனே ரிசைனேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம்லாம் இருக்குது விருச்சிக ராசிக்கு 2026ல். ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த வருடத்துக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த வருடத்துலேருந்து மிகப்பெரிய ஒரு யோகமான காலகட்டங்கள் இருக்குது. இந்த வருடம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து மகர ராசி என்பர்கள். இந்த மகர ராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் இவர்களுக்கு மேனேஜரே ஆகாது. இவர்கள் எப்போதுமே தன்னுடைய வேலையை ரொம்ப டவுன் டு எர்த்தாக வேலை பார்க்கக்கூடியவர்கள். அதில் மேனேஜர் ஏதாவது சொல்லிட்டாரு அப்படின்னா அதில் குறை கண்டுபிடிச்சு அவர்கள்கிட்டயே போராடக்கூடிய ஒரு தன்மை உடையவர்கள். இவர்களை பொறுத்த மட்டுக்கும் இந்த 2026ல் மிகப்பெரிய அளவுக்கு அந்த அதிகாரிகள்னால ஃபயர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும், வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு இடமாற்றம் கூட செய்யக்கூடிய அளவிற்கு அந்த உயர் அதிகாரிகள்னால மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த 4 ராசி என்பர்களிடம் இந்த 4 ராசி என்பர்களும் உங்களுடைய அதிகாரிகள் கிட்ட ரொம்ப கவனமாக இந்த 2026ல் இருக்கணும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சினிமா ஜோதிடம் எபிசோட் 2 வந்து இருந்தது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தடுத்த பதிவுகள் பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த சினிமா ஜோதிடம் எபிசோடில் என்ன மாதிரியான சினிமா டயலாக்ஸாக, கொஷன்ஸாக கேட்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.